அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலான் நோன்புகள் முடிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல் மாதத்துல இருந்து நம்ம 2 புது விஷயங்கள் அமலுக்கு கொண்டு வர போறோம். ஏப்ரல் மாதத்துல உங்க பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தாலும் கூட ஒருவேளை 15ல முடிஞ்சிருது, ஏப்ரல் 15ஓட எக்ஸாம் முடியுது அப்படின்னா அதுக்கு பிறகு கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மேல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரான் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். அதனால நீங்க எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ, பசங்களுக்கு டைம் இருக்கோ, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். ஒன்று, காலையில 11 மணிக்கு 11 to 11:30 பெண்களுக்கான தீனியாத் வகுப்பு 3rd பார்ட். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் பார்ட் படிக்கல, செகண்ட் பார்ட் படிக்கல, அதுக்குள்ள இப்படி 3rd பார்ட் படிக்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். பிகாஸ் 3rd பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாடங்கள் தனித்தனியா இருக்கும். இப்ப அதுலயும் இதுலயும் உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன? தொழுகை முறை, தொழுகையினுடைய துஆக்கள், ஹதீஸ்கள், சூரா, இது மட்டும்தான் சேர்ந்து வரும். இதை நம்ம எப்பவுமே ரிவிஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்க புதுசா வந்து ஜாயின் பண்ணாலும் சரி, இதை நம்ம கத்து தருவோம். ஓகேங்களா? அதனால பார்ட் 3 நம்ம எடுக்க போறோம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பெண்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கிளாஸ். இது பாத்தீங்கன்னா முதலாவது கிளாஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஈவினிங் இன்ஷா அல்லாஹ் 6:30 to 7 இந்த டைமிங்ல வந்து சூரா மன்னனம். எந்த சூரா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து சரளமா குரான் ஓதுற பயிற்சி எடுத்தோம் இல்லையா இந்த ரமலான் மாதத்துல. லைல் சூரா வரைக்கும் நான் போட்டிருப்பேன். லைல் சூராவுக்கு அடுத்த சூரா என்னன்னு பாத்தீங்கன்னா வல்லுஹா சூரா. அதனால அந்த சூரா நான் போட கிடையாது. வல்லுஹா சூரால இருந்து நாஸ் சூரா வரைக்கும் மன்னனமா இன்ஷால்லா நம்ம சொல்லி தரப்போறோம் தஜ்வீத் முறைப்படி. ஆகையால இந்த கிளாஸ்ல யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 2 கிளாஸஸ்க்குமே எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்க வேண்டாம். ஏன்னா யார் எப்படி ஓதுறீங்களோ அதை பொறுத்து. சிலர் வந்து சீக்கிரமா மனநம் செஞ்சிடலாம், சிலர் வந்து கொஞ்சம் லேட்டா மனநம் செய்யலாம். ஸோ யார் எப்படி மனநம் செய்யறாங்களோ அதை பொறுத்து இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காலங்கள், அந்த டைமிங் மாறும். ஓகேங்களாப்பா? இது இல்லாம என்னடா குரான் கிளாஸ் சொன்னாங்களே பசங்களுக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா 2 டைமிங் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு எந்த டைமிங் செட் ஆகுதோ அந்த டைமிங்ல நீங்க குழந்தைங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 5 ஆயத்துக்களை நான் உங்களுக்கு பொறுமையா சொல்லி தருவேன். ஓகேங்களா? அதனால நீங்க பயப்பட தேவை கிடையாது. ஒரு 5 to 10 ஆயத்து பசங்க எப்படி ஓதுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு 5 to 10 ஆயத்து தினைக்கும் நானே உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதை அவங்க என்கிட்ட பாடமா கத்துட்டு வந்து சொல்லணும். ஸோ இதுதான் குரான் கிளாஸினுடைய ப்ரொசீஜரு. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில 10 to 10:30 இருக்கு, அப்படின்னா 10:30 to 11 இருக்கு, அப்படியும் இல்லைன்னா ஈவினிங் 6 to 6:30 இருக்கு. அதுவும் இல்லைன்னா 6:30 to 7 to 7:30. ஏன்னா நம்ம 6:30 to 7 இந்த சூரா மனநம் கிளாஸ் சொல்லிட்டோம் இல்லையா, சின்ன சின்ன சூறாக்கள் வந்து மக்கப் பண்ற கிளாஸ் சொல்லி தருவோம். அதனால 7 to 7:30. ஸோ இந்த மாதிரி டைமிங்ல நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம். கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பசங்களுக்கு இந்த உலக கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ, பசங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கு தான் சொல்றேன், அதே போல தீன் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தீன் கல்வி இல்லாம நிறைய பசங்க, நிறைய மக்கள் நேர் வழியை விட்டும் வேற ஒரு தவறான பாதையை அவங்க நோக்கி போகும்போது அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தீனுடைய கல்வி மட்டும் ஒரு மனிதர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க கெட்ட பாதையை நோக்கி போவதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆகையால கண்டிப்பா இந்த முயற்சிடுங்க. நம்ம ஸ்கூல் படிப்பு அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் ஆனாலும் சரி, எவ்வளோ டைமிங் ஆனாலும் சரி, நம்மளால முடியவே இல்லைன்னா கூட அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த உலக கல்விக்காக நம்ம பசங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு நினைப்போம் இல்லையா? அதே போல தீன் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மார்க்க கல்வி இந்த உலகத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நாளை மறுமை நாளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கண்டிப்பா முயற்சித்து பாருங்க. நம்ம கிளாஸ்ல எந்த கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணாலும் 500 ஃபீஸ் மந்த்லி. ஃபீஸ் இல்லாம நம்ம எடுக்கிறது இல்லப்பா, நான் அதையும் இப்பயே சொல்லிடுறேன். ஃபீஸ் இல்லாம எடுக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் மதிப்பு கிடையாது. அது ஃபீஸ் இருந்தா அப்படின்னா தான் நமக்கும் நம்ம ஃபீஸோட போய் ஓதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க முதல்ல கரெக்டா நம்ம அனுப்புவோம். அது நம்மளுடைய கேரக்டரே அதுதான்.
சரிங்களா? அதுவே ஃப்ரீ அப்படின்னு சொல்லும்போது விடு, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டா என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா தானே ஓதுற அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா ஃபீஸஸ் இருக்கு. 500 நீங்க மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். இன்ஷால்லா வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்ஷால்லா மெசேஜ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.